सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 21/5/1970 அவ்யக்த பாப்தாதா மதுமன். வாணியின் தலைப்பு வேறுபாடுகளை அகற்றுவதற்கான வழி. இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையிடத்திலும் 2 அம்சங்களை பார்த்து வருகின்றார்கள். பாப்தாதா எந்த 2 அம்சங்களை பார்த்து வருகின்றார்? உங்களை பார்ப்பதை நீங்களும் காண முடிகிறதா? மற்றவர்களின் எண்ணங்களை அவர் நேரில் பேசுவதை போன்றே நீங்கள் உணரக்கூடிய ஸ்திதி வெகு விரைவில் வரப்போகிறது. மாஸ்டர் ஜானி ஜானன்ஹார், அனைத்தையும் அறிபவர் என்கிற பட்டத்தை உங்களுடைய தகுதி மற்றும் சக்திக்கு ஏற்ப நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். ஆகவே இன்று பாப்தாதா எதனை பார்த்து வருகின்றார்? முயற்சி செய்து வருபவர்களின் முயற்சியில் எந்த அளவு பாக்கியம் இருக்கிறது? இந்த பாக்கியத்தையும் பாபா பார்க்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரின் சக்தியையும் பார்க்கின்றார். இன்னும் பாக்கி எவ்வளவு உள்ளது? சக்தி எவ்வளவு உள்ளது? இரண்டிற்கும் இடையில் தொடர்பு உள்ளது. முயற்சியின் குறைக்கு ஏற்ப சக்தியும் குறைவாக உள்ளது. ஆகவே ஒவ்வொரு புருஷார்த்தியின் சக்தி மற்றும் முயற்சியில் காணப்படும் குறை ஆகிய இரண்டையும் பார்த்து வருகின்றார். சிலர் இலக்கிற்கு அருகாமையில் உள்ளனர் மற்றும் பலர் வெகு தொலைவில் உள்ளனர். இவ்வாறு பலதரப்பட்ட புருஷார்த்திகளின் பல வகையான ஸ்திதியை பார்த்து பாப்தாதா என்ன நினைக்கின்றார்? இந்த வித்தியாசத்தை பார்த்து பாப்தாதா என்ன நினைக்கின்றார்? மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக உங்களை செய்வதற்கு பாப்தாதா கற்பித்து வருகின்றார். சாக்காரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நடைமுறையில் பகவானுக்கு அருகாமையில் இருந்து வருகிறீர்களோ அந்த அளவு முயற்சி செய்வதிலும் அருகாமையில் இருப்பீர்கள். உங்களுடைய முயற்சி மற்றும் மற்றவர்களின் முயற்சி ஆகியவற்றை நீங்கள் காணும்போது என்ன நினைக்கிறீர்கள்? விதை அழியாத ஒன்று. இந்த சாஸ்வதமான விதைக்கு பாபாவின் தோழமை என்கிற நீரை அளிக்க வேண்டும். அப்போதுதான் பழம் உற்பத்தியாகும். ஆகவே இப்போது நீங்கள் பழ சுரூபத்தை காட்ட வேண்டும். விருட்சத்திற்கு போஷாக்கு அளிப்பதன் மூலமாக நல்ல பழங்களை அடையலாம். ஆகவே இந்த ஞானம் என்கிற போஷாக்கு அளிக்கப்பட்டு வருவதால் நீங்கள் இப்போது அதன் பலனாக பல சுரூபமாக மாற வேண்டும். எனவே இப்போது காணப்படும் வித்தியாசத்தை எவ்வாறு அகற்றுவீர்கள்? அதற்கு எது சுலபமான வழி? இறுதி வரை இந்த வித்தியாசம் இருந்து வருமா அல்லது இது மாறிவிடுமா? சம்பூர்ண ஸ்திதியை அடைந்த பிறகும் இப்போது புருஷார்த்தத்தில் காணப்படும் வேறுபாடு தெரியுமா? இப்போது காணப்படும் வேற்றுமையை ஒற்றுமையாக நீங்கள் மாற்ற வேண்டும். ஒற்றுமையை ஏற்படுத்த இப்போது காணப்படும் வேற்றுமையை அகற்ற வேண்டும். வேற்றுமையை பார்த்து வரும்போதும் பாப்தாதா ஒற்றுமையை பார்க்கின்றார். ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான வழியாவது ஒரே ஒருவரை மட்டுமே நினைவு செய்வது, அந்த ஒருவரின் பேரிலேயே அனைத்தையும் செய்வது. மேலும் எக்கானமி, எதில் சிக்கனம் இருக்க வேண்டும்? எண்ணங்களிலும் சிக்கனம் இருக்க வேண்டும். சிக்கனத்தை சகல விஷயங்களிலும் நீங்கள் கையாண்டால் என்னவாகும்? நான் என்கிற உணர்வு மறைந்துவிடும். சகல வேற்றுமைகளும் ஒரே ஒரு பாபா என்பதில் மறைந்துவிடும். ஆக நீங்கள் அந்த ஒருவருடன் கலந்து விடுவதற்கு உங்களுக்கு சக்தி தேவை. புரிந்ததா? இந்த முயற்சியில் மெத்தனம் காணப்பட்டால் இதில் சுறுசுறுப்பை ஏற்படுத்த வேண்டும். எந்த ஒரு சேவையிலும் எனது என்கிற உணர்வு இருக்கக்கூடாது. இது பாபாவுடையது என்கிற உணர்வே இருக்க வேண்டும். அப்போது என்ன ஆகும்? பாபா பாபா என்று நீங்கள் கூறும்போது மாயை ஓடிவிடும். நான் நான் என்று நீங்கள் கூறும்போது மாயை உங்களை கொன்றுவிடும். உங்களுடைய மொழியை இப்போது மாற்றிக்கொள்ள வேண்டும் என முன்பு ஒரு முறை கூட கூறியுள்ளோம். இத்துடன் சிக்கனமும் இருந்தால் வீண் எண்ணங்கள் இருக்காது. வீண் எண்ணங்களால் விளையும் கருத்து வேறுபாடுகளும் இருக்காது. இது தெளிவான விளக்கம். நல்லது.
இப்போது இங்குள்ளவர்கள் வீடு திரும்பும் முன்பு என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் ஒரு இடத்தை விட்டு செல்லும்போது ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்திவிட்டு செல்கின்றார். ஆகவே நீங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு சிறப்பான நினைவு சின்னத்தை உருவாக்கிவிட்டே செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।